இளையராஜா மியூசிக் போட்டார்னா அந்த படம் வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் ஆயிடும், ஹிட் ஆகிடும். ஹிட் ஆகிறது ரெண்டாவது விஷயம், பிஸ்னஸ் ஆயிடும். அவனை வந்தார்னா வரிசையாக ப்ரொடியூசர்ஸ் நிற்பாங்க எங்கள் ஸ்டுடியோலையே பிரசாத்தில் வந்து வரிசையாக அது தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்லாம் அவர் வந்தோடனே தப்புன்னு கால் விடுவாங்க கையில் பெட்டியில் படம் வச்சுக்கிட்டு. அப்போ இளையராஜா பாட்டை நான் பயன்படுத்துறதுக்கு யார்கிட்ட வாங்குறது அப்படின்னா டிஜிட்டல் ரைட்ஸ் சோனியில் இருக்குது. சோனி யார்கிட்ட வாங்கிக்காங்கன்னா எக்கோவில் வாங்கிக்காங்க. எக்கோவுக்கு இவருக்கும் பிரச்சனை இருக்குது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இன்னொரு படம் பண்ணாங்க சமீபத்தில் வந்து அந்த டூட் படம், அதுலேயும் வந்து இந்த கருத்த மச்சான் பாட்டை பயன்படுத்தினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அங்கே வாங்கிட்டோங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், ஏன்ட்ட வாங்கலைங்கிறாரு. இப்போ கோர்ட் என்ன பண்ணால் இவருக்கு சாதகமாக தீர்த்து வந்துச்சு. இப்போ நீங்கள் அந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு படத்தில் பயன்படுத்தி ஒரு படத்துக்கு 5 கோடி to 10 கோடி வரைக்கும் ஒரு மியூசிக் டேரக்டர் சம்பளம் வாங்குறான். அவனுக்கு துப்புல ஒரு ஒரிஜினலாக டியூன் போடுறதுக்கு துப்பு கிடையாது. அடுத்த படத்தை எடுத்து போடுற இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழனுடைய மொபைல் எடுத்திங்கன்னா ஒரு பாட்டாவது ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள். அப்போ நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துறீங்க. குறைந்தபட்சம் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுருங்களேன், நான் அதை பயன்படுத்துகிறேன், என்ன முடிஞ்சு போச்சு. அதுக்கு உங்களுக்கு வந்து ஈகோ. வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இளையராஜா பாடல்கள் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் ஒரு தனி போதை அப்படின்னு கூட சொல்லலாம். மனசு கஷ்டமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, இளையராஜா பாட்டு, லாங் டிராவலா இளையராஜா பாட்டு, இப்படி இருக்க. ஆமாம், மழை பெஞ்சா வெயில் அடிச்சா எது இருந்தாலும் சரி. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாட்டு போட்டிங்க அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னா எதனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எதற்காக அவர் இந்த மாதிரி காப்பிரைட் கேட்குறாரு? அதாவது கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக ஒரு பாட்டு வந்து அப்படியே உயிரோடு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எனர்ஜிக்காக இருக்குது. நான்லாம் வந்து அந்த பாட்டை வந்து இளையராஜா பாட்டை வந்து ரெக்கார்டில் கேட்டிருக்கேன். என்னோடய விவரஞ்ச காலங்களில் எங்கள் வீட்டில் ரெக்கார்டு இருக்கும். எல்பி ரெக்கார்டு, இபி ரெக்கார்டு இருக்கும். பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் அந்த நீடில் மாதிரி இருக்கும். அது தூக்கி வச்சோம்னா பாட்டு கேட்கும், ஸ்பீக்கரில் வரும். அப்புறம் இந்த குழாயில் கேட்பாங்க. அதற்கு பிறகு கேசட் வந்துச்சு. கேசட்லேயும் அந்த பாட்டு, அதே இளையராஜா பாட்டை கேட்டிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து பென்ட்ரைவ் வந்துச்சு, சிடி வந்துச்சு. அதுக்கு பிறகு பென்ட்ரைவ் வந்துச்சு. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு. நம்ம வந்து மொபைலில் கேட்குறோம், மியூசிக்கல் ஆப்பு கேட்குறோம். ஆனால் இத்தனை காலகட்டத்திலையும் அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருக்கு. இதே போல் நிறையா அந்த மாதிரியான பாடல் விரும்பி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்போது ஒரு பாட்டு வந்து ஒரு 77 80 போட்ட பாட்டு இப்போயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜென்சி ப்ளஸ்ஸுக்கு கூட அது வந்து வைப் ஆகுது. அவங்க பாஷையில் சொன்னால் அது வைப் ஆகுங்கிற மாதிரி இருக்கப்ப அந்த பாடல் இன்றைக்கி தேவையாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வந்து அன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது கேசட் விற்கிற காசு தான். ரேடியோ இருக்கும், ஆல் இண்டியா ரேடியோ இருக்கும். ரேடியோவில் ஒரு பாடலை பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கு ராயல்ட்டியாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அதோடைய பிஸ்னஸ் தளங்கள் நிறைய ஆயிடுச்சு. மொபைலில் வந்து வரக்கூடிய அந்த மியூசிக்கல் ஆப்பாக இருக்கட்டும், எஃப்எம் ரேடியோவாக இருக்கட்டும், ரிங்டோனாக இருக்கட்டும், ஃப்ளைட்டில் நம்ம போகிறப்ப கேட்குறது அதுக்கு தனி ரைட்ஸு, அதர் லாங்குவேஜ், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஆயிடுச்சு. அப்போ இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அந்த காலகட்டங்களில் இளையராஜா மியூசிக் போட்டார்னா அந்த படம் வந்து அன்றைக்கி பிஸ்னஸ் ஆயிடும், ஹிட் ஆகிடும். ஹிட் ஆகிறது ரெண்டாவது விஷயம், பிஸ்னஸ் ஆயிடும். இன்னைக்கு நாளைக்கு நான் ஒரு டேரக்டர், நானே ப்ரொடியூசர், இசைஞானி இளையராஜாவின் இசையில் முற்றிலும் புதுமுகங்கள் போட்டு ஒரு படத்தை நான் காலையில் பூஜை போட்டு ஒரு விளம்பரம் பேப்பரில், தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துறேன். அன்றைக்கி சாயங்காலம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட் ஆயிரும். ஓகே. இளையராஜா மியூசிக்னா அந்த படம் பிஸ்னஸ். அது யார் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு பிஸ்னஸ் உச்சத்தில் இருக்கார். அவர் மியூசிக் பண்ணாரா அந்த படம் வந்து ஹிட்டு, பாட்டு ஹிட்டு, படம் ஓடிடுங்கிற ஒரு நிலைமை. எப்படியா இருந்தாலும் எவ்வளோ மொக்கப்படம் இருந்தாலும் 75 நாள் ஓடிடும். 75 நாள் மொக்கப்படம் நான் சொல்கிறது இன்றைக்கெலாம் யோசிச்சே பார்க்க முடியாது. அப்படி உள்ள காலகட்டங்களில் அவர் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு சம்பளம் ப்ளஸ் ரைட்ஸ் வாங்குறாரு. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவர் மியூசிக் பண்ணாலே போதுமே. அதாவது எப்படின்னா காலையில் அவர் 6 மணிக்கு வருவார். வந்தார்னா வரிசையாக ப்ரொடியூசர்ஸ் நிற்பாங்க எங்கள் ஸ்டுடியோலையே பிரசாத்தில் வந்து வரிசையாக அது தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்லாம் அவர் வந்தோடனே தப்புன்னு கால் விடுவாங்க கையில் பெட்டியில் படத்தை வச்சுக்கிட்டு, நீங்கள் படம் பண்ணால் போதும் அப்படின்னு, தேவடா அப்படின்பாங்க வந்து பார்த்துட்டு. அந்த மாதிரி வீக்கில் இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் அப்படின்ட்டு ரைட்ஸை வாங்கிறாரு. வாங்கினப்பறம் என்ன பண்ணுறாருன்னா எக்கோன்னு ஒரு கம்பெனியோட இவரும் ஒரு பார்ட்னராக இருந்து அந்த ஆடியோவை அதில் கொடுக்குறாங்க. அன்றைக்கி ஆடியோவில் பெருசாக வருமானம் வராது, இருந்தாலும் ஆடியோ வாங்கிக்கிறார் இவர். ஆனால் அது நான் சரியாக குவாலிட்டியாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் நிறையா படங்களுக்கு வாங்குறாரு. 2000க்கு பிறகு தான் ஆடியோ பட தயாரிப்பு நிறுவனங்கள் தனியாக ஆடியோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு.
இப்போ அது அப்படியே போயிட்டு இருக்கப்ப இந்த காலகட்டங்கள் வருது, டிஜிட்டல் காலகட்டங்கள் வந்த பிறகு நிறையா அதை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தினோடனே இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு காப்பி ரைட்ஸ்க்கு இல்லை வந்து எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது கோர்ட்டுக்கு போகிறாங்க. நிறையா சிக்கல் இருக்குது. இது சிக்கல் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் என்னென்னா, இந்தியாவில் வந்து ஒரு அமைப்பு இருக்குது, ஐபிஆர்எஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியன் பெர்ஃபார்மிங் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, மும்பையில் இருக்குது. அது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மியூசிக் டேரக்டர்ஸு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா மியூசிக் மட்டும் கிடையாது, எல்லாமே அவங்கள எல்லாத்தையும் வந்து அவங்க ஒருங்கிணைச்சு வச்சுருக்காங்க. இப்போ இளையராஜா பாட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சிக்கல் வருது, ரோமான் பாட்டுக்கு வரல, வித்யாசாகர் பாட்டுக்கு வரல, பரத்வாஜுக்கு வரல, சிற்பிக்கு வரல, எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு வரல, இளையராஜா பாட்டு மட்டும் பயன்படுத்தினா ஏன்ப்பா ரைட்ஸ் வருதுன்னு கேட்பாங்க, ஜென்ரலாக எல்லாருக்கும் உள்ள கேள்வி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களும் அந்த ஐபிஆர்எஸில் இருக்காங்க, அமைப்பில் இருக்காங்க. இப்போ நான் ஒரு எஸ்.ஏ. ராஜ்குமார் பாட்டை ஒரு பயன்படுத்துகிறேன்னா ஐபிஆர்எஸ்க்கு ஒரு மெயில் போட்டால் போதும். எஸ்.ஏ. ராஜ்குமாரோடைய ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டை நான் என் படத்துக்கு பயன்படுத்துகிறேன்னா ஐபிஆர்எஸ்க்கு ஒரு மெயில் போட்டு அந்த பாட்டை நான் பயன்படுத்துகிறேன்னா அவங்க ஒரு அமௌண்ட் கேட்பாங்க, கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ஓசி கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த படத்தை வாங்கி என்ன பண்ணுவார்னா, அந்த எஸ்.ஏ. ராஜ்குமாருக்கு ஒரு ஷேர், எஸ்.ஏ. ராஜ்குமாரை வச்சு தயாரிச்சார்ல அவருக்கு ஒரு ஷேர், பாடல் எழுதுறவருக்கு ஒரு ஷேர், பாடினவங்களுக்கு ஒரு ஷேர்னு பிரித்து கொடுத்துறாங்க. இந்த 1 லட்ச ரூபாய் அப்படின்னா 1 லட்ச ரூபாய் 4 பிரிச்சு கொடுத்தாங்க. இதில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா மியூசிக் டேரக்டரும் அதில் ஐபிஆர்எஸில் மெம்பராக இருக்காங்க. இளையராஜாவும் 2018-19 நினைக்கிறேன் அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மெம்பராக இருந்தார். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் நான் மெம்பராக இல்லை, நீங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு காரணங்களால் ஐபிஆர்எஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ இளையராஜா பாட்டை பயன்படுத்துவதாக இருந்தால் இளையராஜா பாட்டினுடைய டிஜிட்டல் ரைட்ஸை வந்து சோனி நிறுவனம் வச்சுருக்கு. சோனி நிறுவனம் யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா எக்கோ நிறுவனத்தில் வாங்கியிருக்காங்க. எக்கோ நிறுவனத்துக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை வருது, பார்ட்னராக இருந்தாங்க 2 பேரும், அது பிரச்சனை இருக்குது. அந்த கேஸ் வேறு கோர்ட்டில் இருக்குது. அப்போ இளையராஜா பாட்டை நான் பயன்படுத்துறதுக்கு யார்கிட்ட வாங்குறது அப்படின்னா டிஜிட்டல் ரைட்ஸ் சோனியில் இருக்குது. சோனி யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னா எக்கோவில் வாங்கியிருக்காங்க. எக்கோவுக்கு இவருக்கும் பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனையை நான் தாண்டி என்ன பண்ணுறாங்க, நேரடியாக போய் சோனியில் பணத்தை கட்டி அந்த பாட்டோட ரைட்ஸை வாங்கி இவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேரில் கோர்ட்டுக்கு போயிறாரு, அந்த ரைட்ஸ் வந்து என்கிட்ட தான் இருக்குது, ரெண்டாவது வந்து எக்கோவுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அது கோர்ட்டில் இருக்குது அப்படின்னு போயிடுறாரு. இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் சோனியில் வாங்கிக்கிறாங்க. இப்போ இவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிடறாரு, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் ஒரு சிக்கல் எப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு பாடலை நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் முழுவதுமாக விலை கொடுத்து வாங்கினாலும் அதுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ஆக்ட்னு நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆக்ட் இருக்குது, அறிவுசார் சொத்துரிமை அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாட்டை மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பெயிண்டிங் அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சால் அதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இது கொடுக்கணும், அவருக்கு என்ன ராயல்ட்டி கொடுக்கணும். ஒரு படத்தை ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங்னு வச்சுக்கோங்க, தஞ்சாவூர் பெயிண்டிங்கை அதே மாதிரி ஒருத்தர் நகல் வரைகிறாருன்னா ஒரிஜினலாக வரைஞ்சவருக்கு நீங்கள் ராயல்ட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது. அதை என்ன பண்ணுறாருன்னா, என்னுடைய படைப்புகளை இன்னொருத்தவங்க பயன்படுத்துகிறாங்க, அந்த ஆக்ட்லேயும் வர்றாரு. ரெண்டாவது இன்னொரு ஆக்ட் இருக்குது, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது, ஒரு பாட்டை வந்து உருமாற்றுவதற்கு அந்த கம்போசர்கிட்டையோ அந்த படைப்பாளிகிட்டையோ ரைட்ஸ் வாங்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்குது. இவங்க அதிகம் பண்ணுறதில்ல, நேரடியாக போய் என்ன பண்ணுறாங்கன்னா சோனியில் கொடுத்து வாங்கி வந்துடுறாங்க. படத்தை பார்த்து தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக இவர்கிட்டே போயிடுறாங்க, சார் இந்த மாதிரி வாங்கிருக்கேன்னா அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி வாங்கிட்டு போயிருங்க அப்படின்றாங்க, முடிஞ்சு போச்சு. சமீபத்தில் ஜெயம் ரவி ஒரு படத்தை தயாரிக்கிறார், ப்ரோ கோட்னு ஒரு படம். அந்த படத்தில் புது அர்த்தங்கள் படத்தில் வந்து அந்த கல்யாண மாலை கொண்டாடும் பண்ணை பாட்டை பயன்படுத்துகிறாங்க. அந்த டீம் அப்படியே போய் அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே வாங்குறதுன்னு தெரியாமல் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க, என்ஓசி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு இவர் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இப்போ குட் பை டக்னி படத்தில் யூஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தே தூக்கிட்டாங்க, அந்த ஓடிடி தளத்துலேருந்தே படத்தை தூக்கிட்டாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணால் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. அதே நிறுவனம் தான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் இன்னொரு படம் பண்ணாங்க சமீபத்தில் வந்து அந்த டூட் படம், அதுலேயும் வந்து இந்த கருத்த மச்சான் பாட்டை பயன்படுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே வாங்கிட்டோங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், ஏன்டா வாங்கலைங்கிறாரு. இப்போ கோர்ட் என்ன பண்ணால் இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ அந்த கம்பெனி வந்து ஏற்கனவே குட் பை டக்னியில் கொடுத்ததுக்கு பணம் கொடுக்கணும், இந்த படத்துக்கும் பணம் கொடுக்குங்கிற ஒரு சிக்கலில் இருக்குது. இது என்னென்னா படம் ரிலீஸ் ஆன பிறகு இது ஒரு சிக்கல் வந்து முடியுது. இதுக்கு என்னதான் ஒரு முற்றுப்புள்ளி சார்? ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பாடல்கள் தானே, பாடினா கேட்டால் சந்தோஷம் தானே, நம்மளுடைய பாட்டு இன்னொன்று ஹிட் ஆகுது அப்படின்னு. இது எஸ்பிபி சாருக்கு கூட ஒரு பிரச்சனை வச்சு நினைக்கிறேன், என்னுடைய பாட்டை வந்து மேடையில் பாடக்கூடாதுன்னு கூட சொல்லியிருந்திருக்கிறாரு. இதன் மூலமாக வந்துட்டு வெளியில் அவர் எப்படி சித்தரிக்கப்படுறாருன்னா, இளையராஜாவோ ரொம்ப ஹெட் வெயிட்டான ஆள் போல், அந்த மாதிரி ஒரு தவறான பிம்பம் வரமெல்லாம் கட்டமைக்கப்படுது இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வியாபார ரீதியாக சம்பாதிக்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் அந்த பாட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு படத்தில் பயன்படுத்தி ஒரு படத்துக்கு 5 கோடி to 10 கோடி வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்குறான். அவனுக்கு துப்புல ஒரு ஒரிஜினலாக டியூன் போடுறதுக்கு துப்பு கிடையாது.
அடுத்த படத்தை நான் எடுத்து போடுறேன், அடுத்தருடைய படைப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்கல்ல, குறைந்தபட்சம் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்க கூட உனக்கு தெரியல, உனக்கு அப்படி நீ மியூசிக் டேரக்டரா நீ இன்னொருத்தர் பாட்டை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இன்னைக்கு வர எல்லா படத்தையும் வெளியே பழைய படத்தை தான் பாட்டை தான் போடுறீங்க. ஆனால் கேட்டால் நான் மியூசிக் டேரக்டரு, அதுக்கு நாங்கள் வந்து 5 கோடி சம்பளம் வாங்குறேன், 10 கோடி சம்பளம் வாங்குறீங்களா, இவர் பாட்டை எடுத்து போட்டு நீ 10 கோடி சம்பளம் வாங்குறீங்களா, நீ அவருக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு என்ன ஆகிடப்போகுது? வியாபார ரீதியாக பயன்படுத்தினால் என்னிடம் பெர்மிஷன் வாங்கல, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அது தப்பு கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டை நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்க. உனக்கு லேட்டஸ்ட்டாக உனக்கு உன்னால் கிரியேட் பண்ண முடியல, அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியல. சமயத்தில் வந்து ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டையுமே அவர் பாட்டை தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு பெரிய படம் ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. 2K கிட்ஸ் கூட அவர் பாட்டை விரும்பி கேட்குறாங்க அப்படின்னு. இல்லை, அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா சுப்பிரமணியபுரம் படத்தில் ஆரம்பிச்சது. சுப்பிரமணியபுரம் 2007 நினைக்கிறேன், 2007 சுப்பிரமணியபுரம் படத்தில் ஆரம்பித்தது தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் நான் கூட ஒரு காலேஜில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தா ஒரு லேடிஸ் காலேஜ், இந்த ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்ச பாட்டை வந்து அப்படியே ஸ்டேஜில் பாடுறாங்க. அவ்வளோ பேரும் சேர்ந்து அந்த பாட்டை கூட பாடுறாங்க, வைப் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா ஒரு 3-4 தலைமுறை தாண்டியும் அந்த பாட்டு வந்து உயிரோடு இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து இசைக்கருவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, அந்த டியூனுக்கு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சவங்கலாம் 2-3 ராகங்களை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு சினிமாவில் கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது, மேஜிக். அதெல்லாம் ஒரு பியூரான ஒரு கர்நாடக சங்கீதத்தினுடைய ராகத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ராவாக இருக்கும். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, எப்படி தங்கத்தை எடுத்து அப்படியே ஒரு பொருளாக உருவாக்குறாங்க இல்லையா, அது கூட கொஞ்சம் செம்பெல்லாம் கலந்து அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ராவாக இருக்கக்கூடிய அந்த கர்நாடக ஒரிஜினல் ராகங்களை ராவான ராகங்களை எடுத்து அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் பாமரனுக்கு புரியக்கூடிய வகையில் அந்த இசையை சேர்த்து அப்படியே கொண்டு வந்து சேர்க்குறாரு. அது வந்து அது ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான். எப்படி ஒரு வெள்ளவும் ப்ளூவும் சேர்ந்த ஒரு கலர் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட், ஒரு மேஜிக் பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால தான் அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இன்றைக்கி நிற்கிது, கொண்டாடுது. இன்றைக்கி ஒரு ஒரு கவிதை கூட ஒன்று இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க, உலகத்தின் கடைசி தமிழன் இருக்கும் வரை இளையராஜாவின் பாடல் ஏதோ ஒரு முறையில் ஒலித்து கொண்டே இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழனுடைய மொபைல் எடுத்திங்கன்னா ஒரு பாட்டாவது ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு பொருள். அப்போ நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்துகிறீங்க. குறைந்தபட்சம் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுருங்களேன், நான் அதை பயன்படுத்துகிறேன், நான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு உங்களுக்கு வந்து ஈகோ, அவர்கிட்ட போய் கேட்குறது இல்லை. ஆனால் நீ அவர் பாட்டை போடுறதுக்கு நீ 10 கோடி சம்பளம் வாங்குற. இதுதான் இங்கே சிக்கல் வருது. இவர் தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இதில் என்ன கொடுமைன்னா மியூசிக் டேரக்டர் போடுறவர் சம்பளம் வாங்கி போயிடுவார், பாடுறவர் பாடிட்டு போயிடுவார், டேரக்டர் அந்த படத்தில் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு சம்பளத்தை வாங்கி போயிடுவார். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் யார் மாட்டான்னு தயாரிப்பாளர். ஆல்ரெடி ஒரு மியூசிக்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருப்பார், சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ இவர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பார், எனக்கு 50 லட்சம் கொடுங்க, 40 லட்சம் கொடுங்கன்னு. இப்போ தயாரிப்பாளர் தான் வந்து கடைசியில் கையை பிடிச்சி நிற்கணும். இதை வந்து ஒவ்வொரு கிரியேட்டரும் புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து பிரச்சனை வருது, இவர் மேலே விமர்சனம் வருது. இப்போ சமயத்தில் கூட பேரை பயன்படுத்தக்கூடாது, ஃபோட்டோவும் பயன்படுத்தக்கூடாது. அது என்ன சொல்லலாம், கமர்ஷியலாக பயன்படுத்தாதீங்க. இப்போ என்னுடைய படத்தை போட்டு நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஆல்பம் பண்ணுறீங்க, என்னுடைய படத்தை போட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, என்னுடைய படத்தை போட்டு ஏதாவது பண்ணால் கமர்ஷியலாக பயன்படுத்தாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் டிவி வச்சுக்கிறப்ப நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க, நீங்கள் பாடிட்டு இருந்தால் வீட்டில் உட்காந்து நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க. கமர்ஷியலாக நீங்கள் அதை மேடையில் பண்ணால் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதனால டிக்கெட் போட்டு வைக்கிறாங்க, வருமானம் வருது, பல பேருக்கு சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் அவர்கிட்ட ஒரு பெர்மிஷனாவது கேளுங்க. இதில் தேவா சமீபத்தில் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பாட்டை கூட யூஸ் பண்ணுறாங்க, எனக்கு இதுதான் வந்து பெரிய அங்கீகாரம், தலைமுறை தாண்டி என் பாட்டை வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது எனக்கு இது ஒரு பெரிய ஆஸ்கார் விருது மாதிரி இருக்குது. அப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கார், இந்த பெருந்தன்மை அவருக்கு இல்லை. இந்த கம்பேரிசன்லாம் பார்க்குறீங்கல்ல, எப்படி பார்க்க? இல்லை, தேவா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய பாடல் அடுத்த தலைமுறை கொண்டாடுதுன்னு பெருமைன்றார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கும் பணம் வருது, ஐபிஆர்எஸ்ல இருக்காரு. தேவாவுடைய பாட்டை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தேவாவே வேணாம்னா கூட அவங்க விட மாட்டாங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடும். அந்த நிறுவனம் உங்களுக்கு வந்து அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். தேவாவுடைய பாட்டை நீங்கள் ஏதோ ஒரு பாட்டை எடுத்துங்களேன், ஏதோ ஒரு பாட்டை நீங்கள் ரேண்டமாக ஒரு பாட்டை எடுத்து நீங்கள் ஒரு பயன்படுத்துறீங்கன்னா தேவாவே பெருந்தன்மையாக விட்டால் கூட அந்த ஐபிஆர்எஸ் அமைப்புலேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த பாட்டை பயன்படுத்திய தயாரிப்பாளருக்கு பணம் கொடுக்கணும், பாடலாசிரியருக்கு பணம் கொடுக்கணும், பாடல் பாடியவருக்கு பணம் கொடுக்கணும், இசையமைப்பாளருக்கு பணம் கொடுக்கணும்னு அந்த அமைப்பு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடும். ஆனால் அவரை பொறுத்தவரைக்கு அதை வந்து ஒரு கம்பல்ஷனாக வைக்கிறது இல்லை, பயன்படுத்துறத ஒரு பெருமையாக நினைக்கிறார். இன்னொரு தலைமுறையும் நம்ம பாட கொண்டாடுறது உண்மையிலே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறாரு. சில இதை வந்து கராராக அவர் போய் கேட்கறது இல்லை, அந்த நிறுவனம் அனுப்புகிறாங்க, அவ்வளோதான்.
இவர் இளையராஜா அளவுக்கு மற்ற இசையமைப்பாளர்கள் யாரும் இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கல. ஒரு ஏ ரகுமான் ஆகட்டும், இல்லை இவராகட்டும், இல்லை அனிருத் ஆகட்டும். இந்த மாதிரி அனிருத்தெல்லாம் இதில் சேர்க்கலாமான்னு தெரியல, இப்போ புதுசாக வந்தவர். ஸோ இவங்க எல்லாமே கூட இந்த அளவுக்கு டிமாண்ட் வைக்கல அப்படின்னும் போது இளையராஜா மேலே நீங்கள் இளையராஜாட்ட பர்சனலாக பேசியிருக்கீங்களா? பார்த்துருக்கேன், அவ்வளோ. உண்மையிலேயே அவர் எப்படி சார் ரொம்ப கோவக்கார மாதிரி வெளியில் சித்தரிக்கப்படுறாரு? இல்லை, அவருக்குள்ள நிறைய கலைஞர்கள் இருக்கார். இளையராஜா பற்றி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு தி பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். அவரா? ஆமாம், அவர் கையில் ஒரு அவர் எங்களுடைய ஊர் தான், அவர் பக்கத்து ஊர் தான். அவர் வருஷம் தீபாவளிக்கு வந்து அவருடைய அம்மாவுடைய நினைவு நாள் நடக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அவங்க ஃபேமிலியே வந்துடுவாங்க அவருடைய வீட்டுக்கு. அவங்க அம்மா அடக்கம் பண்ண இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ நாங்கள்லாம் அங்கே போயிடுவோம், உள்ளே போயிடுவோம், போய் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிட் வச்சுருப்பார். இந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணுற வித் லென்ஸோடு வச்சுருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா அழகான ஃபோட்டோஸ் இருப்பார். அவருடைய ஸ்டுடியோவில் உள்ளே போனீங்கன்னா அவர் எடுத்த ஃபோட்டோஸ் 2-3 ஃபோட்டோஸ் வச்சுருப்பார், பெரிய பெரிய ஃபோட்டோஸ். ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற மாதிரி எடுப்பார். ஏன்னா ஒரு முறை பாலுமந்திராவே சொன்னார், நீங்கள் வந்து ஒரு கேலரியே போடுங்க, ஒரு எக்ஸிபிஷன் நடத்துங்க உங்களுடைய ஃபோட்டோஸை வச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு இதார். ரொம்ப ஒரு சாஃப்டான நம்பர் தான். பழகிய ஆட்களுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப இருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த காலகட்டங்களில் அவர் கூட இருந்தவங்களாம் இலவசமாக படம் பண்ணியிருக்காரு, ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. சங்கிலி முருகன் தான் முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தவர். சங்கிலி முருகனுக்கு பல படங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணியிருக்காரு. பஞ்சு அருணாச்சலம் தான் இவரை முதலில் இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தியது தெரியும். ஆனால் அந்த பஞ்சு அருணாச்சலம் கடைசி காலம் வரை எடுத்த எல்லா படத்துக்கும் இளையராஜா மியூசிக். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவர் வர்ற பதிச்சுன்றார். அவர் வந்தவொடனே அவரோட காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் உட்காரவே செய்வார். அந்தளவுக்கு அவருக்கு வெளியில். ஆனால் வந்து என்னென்னா சிலர் அவருடைய சூழ்நிலை, இந்த பொதுவாகவே இந்த கலைஞர்கள் என்னமே வேறு ஒரு உலகத்தில் இருப்பாங்க, ஒரு சிந்தனையில் இருப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் போய் ஏதாவது தேவையில்லாமல் கேட்குறப்ப ஒரு மாதிரி எல்லாருக்குமே வரும். அது சில பேர் அதை புரிஞ்சு சூழ்நிலைக்கு தெரிஞ்சு நடந்து போயிடுவாங்க. அதை வந்து சில நேரங்களில் வந்து அவரை டச் பண்ணுறது. ஆனால் அவருடைய அரசியலில் நமக்கு மாற்று கருத்து இருக்குது நிறையா. அவரை வந்து அந்த அரசியல் பேசுகிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. பர்சனலாக சொல்கிறேன். பொதுவாக இளையராஜா மாதிரியான கலைஞர்கள் வந்து அவங்க 24 மணி நேரம் வேறு ஒரு சிந்தனையில், வேறு ஒரு உலகத்தில், தொழில் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னியாக ஒரு கொஸ்டின் கேட்குறது, இன்னசென்ட்டாக ஏதாவது பேசுகிறது அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். அதை வந்து சூழ்நிலையை பார்த்து நடந்து போகணும். அதுக்கு பெரும்பாலும் அவர் தவிர்த்துக்கிறார். ஆனால் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் என்ன வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் வரலப்பா, இவருக்கு மட்டும் ஏன் போடுறாங்கன்னா, மற்ற மியூசிக் டேரக்டர்லாம் அந்த ஐபிஆர்எஸில் இருக்காங்க. அவங்க யாரும் காசு வாங்காமல் ரைட்ஸ் கொடுக்குறது இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. எல்லாருமே பணம் வாங்கிட்டு தான் என்ஓசி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அளவுகள் முன்ன பின்ன மாறும். அப்படி எல்லாருக்கும் பணம் வருது. ஆனால் இவர் அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் இல்லாதனால இவரே நேரடியாக நோட்டீஸ் அனுப்புகிறாரு. இப்போ தேவாவுடைய பாட்டையோ, வித்யாசாகருடைய பாட்டையோ, பரத்வாஜனுடைய பாட்டையோ நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அவங்க நோட்டீஸ் அனுப்ப மாட்டாங்க. அந்த ஐபிஆர்எஸ் நோட்டீஸ் அனுப்பும் அந்த அமைப்பில் இருக்கிறனால. அதனால என்ன ஆச்சுன்னா இவங்க பேர் வெளியே வராது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு டிவி ஷோவில் நீங்கள் அந்த பாட்டை பயன்படுத்தினா கூட ஐபிஆர்எஸில் மெயில் போட்டு என்ஓசி வாங்கணும். அதுக்கு என்ன பணமோ அதை கட்டி. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இளையராஜா நேரடியாக நோட்டீஸ் அனுப்புகிறாருங்கனால இவர் பேர் வெளியில் வருது. ஸோ இது காப்பிரைட் சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருந்தது. ரொம்ப தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.